5 கப்பு வெர்சஸ் அதுக்கும் கீழே உள்ள கப்பு. எப்படின்னா சாம்பியன்ஸ் வந்துட்டு சாம்பியன்ஸ் தான் எப்பயுமே. அதுக்காக வந்துட்டு 5 கப் அடிச்சா மட்டும் தான் சாம்பியன், 5 கப்பு கீழே இருந்தால் சாம்பியன்ஸ் கிடையாதுன்னு கிடையாது. இதையே வந்துட்டு இப்போ பேசுறேன்னா இப்போ இதை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் எல்லாரும் என்ன ஆறீங்கன்னா, அவரோட ஃபேவரட் சாம்பியன்ஸ் ஐபிஎல் டீமை தாண்டி அடிச்சு ஊரில் போயிடுறீங்க. ஒரு ரேஜ் பைட் கண்டென்ட் மாரி ஆகி போகுது. எங்ககிட்ட 5 கப்பு இருக்கு, உங்கள்கிட்ட 1 கப்பு தான் இருக்கு, உங்கள்கிட்ட 3 கப்பு தான் இருக்கு, 2 கப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டைக்கு போயிடுறீங்க. இதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னு கேட்டால், ஒன்ஸ் சாம்பியன்னா ஆல்வேஸ் சாம்பியன். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதில் என்ன ஒரு மேட்டர்னா, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணுது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச கேப்டன், உங்களுக்கு பிடிச்ச பிளேயர், உங்களுக்கு பிடிச்ச டீம், அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல. அதுக்காண்டி வந்து மற்ற டீம் வந்துட்டு ரொம்ப தப்பாக பேசுகிறது வந்துட்டு ரொம்ப தப்பு. ஸோ ஃபேவரட் டீம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது போக, அது கட்டத்துக்கு மேலே போய் சண்டை போடுறதை வந்துட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோத்துட்டோம்னா தோத்துட்டோன்னு ஒத்துக்குங்க, ஜெயிச்சிட்டோம்னா ஜெயிச்சோன்னு ஒத்துக்குங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். யாரும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக சண்டைக்கு போவேன் நண்பர்களே. ஏன்னா வந்துட்டு ரொம்ப தவறு. மேட்சோட ஸ்கில்லு, அந்த ஒரு சுவாரஸ்யத்தை மட்டும்தான் நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுமே தவிர்த்துட்டு கட்டத்துக்கு மேலே போய் அந்த டீமுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த டீமுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறது வந்துட்டு வேணாம்.